சென்னையில் 15 நாட்களில் 65 பேருக்கு டெங்கு காய்ச்சல். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படாததே டெங்கு பரவ காரணம் என குற்றச்சாட்டு. சேலத்தில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் தொடரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. பல மணி நேரம் நீடித்த மின்தடையால் பொதுமக்கள் அவதி. கோவையில் தாவேகாவினரிடையே உட்கட்சி மோதல் உச்சகட்டம். தாவேகா எம்எல்ஏ முன்னிலையிலேயே பெண் நிர்வாகியை ஆடையை கிழித்து அக்கட்சியினர் தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு. வேதாரண்யம் அருகே கஞ்சா போதையில் 2 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற தாவேகா நிர்வாகி. பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து தாவேகா நிர்வாகியை கைது செய்த போலீஸ். அரியலூர் மாவட்டம் அம்மாக்குளம் கிராமத்தில் 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தம். குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் ஆட்சியரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நாகர்கோவில் சிறையில் கொலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி நேரில் ஆறுதல். சிறைச்சாலை மரணத்திற்கு தாவேகா அரசை முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தல். பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில பத்திரப்பதிவு செல்லாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். கூடன்குளம் அணுமின் நிலையம் குறித்த ஆவணங்கள் இணையதளத்தில் கசிவு. ப்ளூ பிரிண்ட் அடங்கிய 19,000 ரகசிய கோப்புகள் வெளியானதால் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3ஆக பதிவு. பொதுமக்கள் பீதி. ஆத்தூரில் டாஸ்மாக் கடையில் வாங்கப்பட்ட மது பாட்டிலில் கழிவுகள் மிதந்ததால் அதிர்ச்சி. சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல். கண்ணகி நகர் பாலியல் தொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கபடி பயிற்சியாளருக்கு வரும் 29ஆம் தேதி வரை சிறை. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புழல் சிறையில் அடைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் போராட்டம் மற்றும் தர்ணா நடத்தக்கூடாது என மக்களவை செயலகம் அறிவுறுத்தல். ஜனநாயகத்தை முடக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. பைக் டாக்ஸிகளை ஒழுங்குபடுத்தும் முறைப்படுத்த உத்தரவிடுமாறு தொடரப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து. அரசு பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் காயம். ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகை. ஈரான் துறைமுகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டம். கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு தொடர்ந்து 2வது முறையாக முன்னேறியது மெஸ்ஸியின் அர்ஜென்டினா. பரபரப்பான அரையிறுதிப் போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி அசத்தல். T20 கிரிக்கெட் தொடரை இழந்த இந்திய ஆடவர் அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றுமா? இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது போட்டி இன்று நடைபெறுகிறது. (2027) ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் 2028 T20 உலகக்கோப்பை போட்டித் தொடர்களில் ICC அதிரடி மாற்றம். ஒருநாள் உலகக்கோப்பை தொடரை 3 சுற்றுகளாகவும் T20 உலகக்கோப்பை பிளே ஆஃப் முறையையும் அறிமுகப்படுத்த திட்டம்.